ப்ரோ, விஷயம் இதுதான். எங்க அம்மா நல்ல மனசோட ஏழை மாணவியான எம்மா என்பவளை எங்க வீட்டுக்கு வந்து தங்க அழைச்சாங்க. அவ பள்ளிக்கூடத்தில் எல்லா பசங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு. ஆனா வீட்டுக்குள்ள வந்த உடனே எங்க அப்பா கிட்ட, நான் இங்கே தங்கறேன், ஆனா உங்க பையனை மட்டும் என்கிட்ட நெருங்க விடாதீங்க. அவன் என்கிட்ட பேசவோ இல்ல என் மேல காதல் கொள்ளவோ முயற்சி செய்யக்கூடாதுன்னு சொன்னா. எங்க அப்பா அம்மா அதிர்ந்து போனாங்க. ஆனா அவங்க மாதிரி இல்லாம என்ன நடக்குதுன்னு எனக்கு உடனே புரிஞ்சுது. எம்மாவும் மறுபிறவி எடுத்திருக்கா. அவளுக்கு போன ஜென்மத்துல நடந்த எல்லாமே ஞாபகம் இருக்கு. அப்ப எங்க அம்மா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ நான் அவ மேல தீராத காதல் கொண்டேன். என் குடும்பம் ரொம்ப வசதியானதால அவளை சினிமா துறையில சேர்க்க நான் நிறைய பணம், வாய்ப்பு, உதவிகளை செஞ்சேன். அவ நாட்டோட பெரிய நடிகையாகி சிறந்த நடிகை விருது வாங்குற வரைக்கும் நான் அவளுக்கு பக்கபலமாயிருந்தேன். ஆனா உச்சத்தை தொட்ட உடனே அவ முதல் வேலையா அவளோட பால்யகால காதலன் ரயானை திருமணம் செஞ்சுக்க போறதா டிவியில அறிவிச்சா. கொஞ்ச நேரத்துல நாங்க ரகசியமா காதலிச்சதா வதந்தி பரவுச்சு. என்னை காப்பாத்துறதுக்கு பதிலா அவளை என்னால மறக்க முடியாம நான் தான் வதந்தி பரப்பினேன்னு அவ தப்பா நினைச்சா. அந்த அவப்பெயரை அழிக்க அவளும் ரயானும் சேர்ந்து என்னை கொல்ல ரகசியமா திட்டம் போட்டாங்க. என்னை தீயில் சிக்க வச்சு உயிரோடு எரிச்சு கொன்னுட்டாங்க. இப்போ கூட அந்த கடைசி தருணத்தோட கொடூரமான வலி எனக்கு ஞாபகம் இருக்கு. யாராவது இவ்வளவு சுயநலமாகவும் இதயமில்லாதவங்களாகவும் இருப்பாங்கன்னு நான் நினைக்கல. இப்போ நாங்க 2 பேருமே பழைய காலத்துக்கு வந்துட்டோம். அவ முகத்துல அதே ஆணவத்தை பார்க்கும்போது எனக்கு வெறுப்பாதான் இருந்தது. நான் எங்க அம்மா கிட்ட அமைதியா சொன்னேன், அவளுக்கு நம்ம உதவி தேவைப்படுற மாதிரி தெரியல. நாம வேற யாரையாவது தங்க விடலாமே. இரட்டை மேற்கோள் குறி. அதை கேட்டதும் எம்மா நிலைதடுமாறி போயிட்டா. நான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டதா அவ அவசரமா விளக்கம் சொல்ல பார்த்தா. ஆனா மறுபிறவி எடுத்தும் அவ இன்னும் அதே முட்டாள்தனமா தான் இருக்கா. என்னோட உதவி இல்லாமலேயே அவ சூப்பர் ஸ்டார் ஆகிடலாம்னு அவ உண்மையாவே நம்புறா. அவளுக்கு என்ன தெரியலனா, போன ஜென்மத்துல என் குடும்பத்தோட பணம், செல்வாக்கு, ஆதரவு இல்லாம அவ அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. இந்த தடவை அவளுக்கு எந்த உதவியும் செய்ய எனக்கு விருப்பமில்லை. அதுக்கு பதிலா நான் பின்னாடி இல்லாம உலகம் எவ்வளவு கொடூரமானதுன்னு அவ புரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். மறுநாள் காலையில எங்க வீட்டு டிரைவர் கார் என்னை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நான் உள்ளே ஏறினப்போ எம்மா வேகமா ஓடி வந்து கதவை திறந்துட்டு சொந்த கார் மாதிரி உள்ள வந்து உட்கார்ந்துட்டா. பிறகு அவள் என்னை பார்த்து, உன்னிடம் இருந்து தள்ளி இருக்க சொல்லவில்லையா என்று கேட்டாள். என்னை நெருங்க காரணங்களை தேடுவதை நிறுத்து. நான் அவளை பார்த்து மெலிதாக புன்னகைத்து, இது என்னுடைய சொந்த கார், யாருடனும் பகிர்ந்து கொள்ள எனக்கு பிடிக்காது என்று பதிலளித்தேன். வெளியே போ. அவளது தன்னம்பிக்கையான முகம் சட்டென்று மாறியது. நான் அவளை மறுப்பேன் என்று அவள் நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை. வெட்கமடைந்து கட்டாய புன்னகையுடன், நான் காரில் லிஃப்ட் கேட்கத்தான் வந்தேன் என்றாள். ஏன் இவ்வளவு சாதாரணமாக இருக்கிறாய்? கோபத்தில் உதட்டை கடித்துக்கொண்டு காரை விட்டு இறங்கி கதவை பலமாகச் சாத்திவிட்டு வேகமாக நடந்தாள். அவள் கோபத்துடன் செல்வதை பார்த்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் இருவரும் நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற தனியார் பள்ளியில் படிக்கிறோம். இது அவளது கனவின் ஆரம்பம் மட்டுமே. என் அம்மா எம்மாவையும் என்னைப் போலவே அதே உயர்ரக தனியார் பள்ளியில் சேர்த்திருந்தார். அவள் 10ஆம் வகுப்பு, நான் 12ஆம் வகுப்பு. முதல் நாளிலேயே அனைவரும் பயப்படும் பள்ளியின் மிகப்பெரிய ரவுடியான ரயானுடன் அவள் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தினாள். முழு வளாகத்தின் முன்னால் எம்மா கத்தினாள், ரயான், நான் உன்னை காதலிக்கிறேன். நீ என் காதலனாக இருப்பாயா? அந்த புகழ்பெற்ற தனியார் பள்ளியில் பொது இடத்தில் இப்படி ஒரு காதல் அறிக்கை குண்டு வெடித்தது போல் இருந்தது. அனைத்து மாணவர்களின் கண்களும் அவர்கள் மீதே இருந்தன. மறுபிறவி எடுத்த அடுத்த கணமே அவள் தனது முதல் காதலியிடம் ஓடினாள். அவள் இவ்வளவு வேகமாக செயல்படுவாள் என்று நானும் எதிர்பார்க்கவில்லை. அன்று இரவு நான் தூங்கச் செல்லும்போது மாற்றியமைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்களின் இரைச்சல் என் அறைக்கு வெளியே கேட்டது. ஜன்னல் வழியாக பார்த்தபோது ரயானும் அவனது நண்பர்களும் எங்கள் குடியிருப்பு நுழைவாயிலுக்கு வருவதை கண்டேன். எம்மா பைக் பின்னால் இருந்து இறங்கி சிரித்து விடைபெற்று திடீரென திரும்பி வந்து அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். அவளது நண்பர்கள் அனைவரும் சீட்டி அடித்து கூச்சலிட ரயான் பெருமையுடன் சிரித்தான். அவன் நண்பர்களில் ஒருவன் ஆச்சரியத்துடன், எம்மா, நீ உண்மையிலேயே இங்கேதான் வசிக்கிறாயா என்று கேட்டான். இந்த குடியிருப்பில் மலிவான வீடு கூட கோடிக்கணக்கில் இருக்கும் என்று கேள்விப்பட்டேன். அவனால் சுற்றியுள்ள ஆடம்பரமான வீடுகளை பார்ப்பதை நிறுத்த முடியவில்லை. இதற்கிடையில் நான் ஜன்னல் வழியாக அனைத்தையும் அமைதியாக கவனித்துவிட்டு அவர்கள் என்னை பார்க்காதபடி உள்ளே சென்றுவிட்டேன். வெளியே சிறுவர்கள் எம்மாவை புகழ்ந்து, இவ்வளவு விலை உயர்ந்த பங்களாவில் வசிப்பது எப்படி என்று கேட்டு உள்ளே காட்ட கெஞ்சினர். அந்த புகழ்ச்சிகளை கேட்டு அவளது முகத்தில் இருந்த பெருமை மறைக்க முடியாமல் தவித்தாள். இருந்தாலும் பணிவாக இருப்பது போல் நடித்து, உண்மையில் என் குடும்பம் மிகவும் கண்டிப்பானது என்று சிரித்தாள். அவர்கள் யாரையும் வீட்டிற்கு அழைக்க அனுமதிப்பதில்லை. அவர்களில் ஒருவன் உடனே சிரித்துக்கொண்டு, நீ அதிகமாக யோசிக்கிறாய் என்றான். ரியான் ஒன்றும் சாதாரணமானவன் இல்லை. அவன் உனது வருங்கால கணவன் தானே. அதோடு இந்த வாரம் அவனது பிறந்த நாளும் கூட. உன் வில்லாவிலேயே ஏன் நாம் அதை கொண்டாடக்கூடாது? மற்றவர்களும் உடனே சேர்ந்து கொண்டு அங்கேயே பார்ட்டி வைக்க அவளிடம் கெஞ்சினார்கள். எம்மா சில நொடிகள் உறைந்து போய் பின் ஒரு கட்டாய புன்னகையுடன், சரி, நான் என் குடும்பத்திடம் கேட்டுச் சொல்கிறேன் என்றாள். அந்த பையன்கள் உடனே உற்சாகமாக கத்தத் தொடங்கி அவளை ஏமாற்றிவிடாதே என்று கூறினார்கள். மேலே நின்று கொண்டிருந்த என்னால் அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையையும் தெளிவாக கேட்க முடிந்தது. அந்த நொடியில் என் பழைய சுபாவத்தை நானே அடித்துக்கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. கடந்த வாழ்க்கையில் நான் எவ்வளவு முட்டாளாக இருந்திருக்கிறேன். காதலால் முற்றிலும் குருடாகி போனதால் அவளது நயவஞ்சகத்தை நான் கவனிக்கவில்லை. ஆனால் எம்மா என்னிடம் எப்போதும் ஒரு சிறந்த நடிகையைப் போல நடித்துக் கொண்டிருந்தாள். எம்மா தனது வேடத்தை மிகச்சரியாக செய்ததால் கீழே சென்று அனைவர் முன்னிலையிலும் அவளை அம்பலப்படுத்தி அவளது போலி பிம்பம் எவ்வளவு காலம் நிலைக்கும் என்று பார்க்க வேண்டும் போலிருந்தது. எப்படியோ ரியானும் அவனது நண்பர்களும் கிளம்பிச் செல்ல அவள் மீண்டும் வீட்டிற்குள் நுழைந்தாள். அடுத்த சில நாட்களில்
நாட்களில் அவள் தினமும் இரவு தாமதமாக வீடு திரும்ப ஆரம்பித்தாள். பள்ளி முழுவதிலும் அவளது மற்றும் ரியானின் உறவை பற்றிதான் பேச்சாக இருந்தது. யார் பார்க்கிறார்கள் என்று கவலைப்படாமல் பள்ளி வளாகத்திலும் வெளியிலும் அவனது கையை பிடித்துக்கொண்டு அவள் முன்பை விட தைரியமாகச் சுற்றினாள். விரைவிலேயே எம்மா மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்ற வதந்தி பள்ளி முழுவதும் பரவியது. சில மாணவர்கள் அவள் எங்கள் சொகுசு குடியிருப்பு பகுதியிலிருந்து நடந்து வந்து என் குடும்பத்தின் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் ஏறுவதை புகைப்படம் எடுத்து பதிவேற்றினர். குறுகிய காலத்திலேயே பணக்கார ஏரிஸ் பள்ளியின் கெட்ட பையனை காதலிக்கிறாள் என்று அனைவரும் நம்பினர். பள்ளி முழுவதும் அந்த பேச்சுதான் ஓடியது. அடுத்த நாள் காலை நானும் அம்மாவும் காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது எம்மா கீழே வந்தாள். எப்போதும் போல அம்மா அவளை அன்புடன் வரவேற்று எங்களுடன் சாப்பிட அழைத்தார். எம்மா குளிர்ச்சியாக பதிலளித்துவிட்டு ஒரு நிமிடம் தயங்கினாள். கடைசியாக அவள், அத்தை, உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்றாள். என் வகுப்பு தோழன் ஒருவனுக்கு இந்த வாரம் பிறந்த நாள். நான் நமது வீட்டில் பார்ட்டி வைக்கலாமா? அவளை என்னால் நம்பவே முடியவில்லை. அவளது தைரியம் நம்ப முடியாததாக இருந்தது. அம்மாவும் ஆச்சரியப்பட்டார். பிறகு மென்மையாக தலையை அசைத்தார். வீட்டில் பார்ட்டியா? உனக்கு தெரியுமே, உன் மாமாவிற்கும் எனக்கும் சத்தமான கொண்டாட்டங்கள் பிடிக்காது. அது சாத்தியமில்லை. இரட்டை மேற்கோள் குறி. அதை கேட்டதும் எம்மாவின் முகம் சுருங்கியது. ஆனால் அவள் விடாப்பிடியாக இருந்தாள். அவள் கெஞ்சினாள், அத்தை, இது சில மணி நேரம் மட்டும்தான் நடக்கும். தயவு செய்து, நான் ஏற்கனவே எல்லோரிடமும் வாக்கு கொடுத்து விட்டேன். அம்மா பெருமூச்சுடன், மன்னித்துவிடு, உன் மாமா வேலை முடிந்து களைப்பாக வருகிறார். அவரை தொந்தரவு செய்ய எனக்கு விருப்பமில்லை என்று கூறினார். வார இறுதிக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. உன் வகுப்பு தோழர்களிடம் நிலைமையை விளக்கிச் சொல். எம்மா ஒரு வார்த்தை கூட பேசாமல் மேஜையில் இருந்த பால் கிளாஸை எடுத்து ஒரே மூச்சில் குடித்துவிட்டு கதவை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். அம்மா அவளை தடுத்து அழைத்தார். எம்மா, நீ காலை உணவை கூட சாப்பிடவில்லையே. கொஞ்சம் இரு. நீ இப்போது இறுதி ஆண்டில் படிக்கிறாய். நீ படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். எம்மா மெதுவாக திரும்பி உணர்ச்சியற்ற முகத்துடன், அத்தை, நீங்கள் எனக்கு உதவி செய்ததற்கு நான் நன்றியுள்ளவள். ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது என்றாள். நான் அறிவுரைகளை கேட்க தயார். ஆனால் நான் எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்க கூடாது. அவளது மரியாதை இல்லாத பேச்சு அம்மாவை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. தான் இவ்வளவு உதவி செய்த பெண் இப்படி பேசுவாள் என்று அம்மாவால் நம்ப முடியவில்லை. நான் லேசாகச் சிரித்துவிட்டு அம்மாவை பார்த்து, அம்மா, எல்லோரும் உனது கருணைக்கு தகுதியானவர்கள் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றேன். நம்மை மதிக்காதவர்களிடம் தலையிடக்கூடாது என்று எனக்கு நீதான் கற்றுக் கொடுத்தாய். உதவி செய்ய தேவையில்லாதவர்களை காப்பாற்ற முயற்சிப்பதை நிறுத்த வேண்டிய நேரம் இது. எம்மா என்னை வெறுப்புடன் பார்த்து, நீ பணக்காரி என்பதால் நக்கலாக பேசுவதை நிறுத்து என்றாள். நானும் ஒரு காலத்தில் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்தவள்தான். பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்ன நடந்தாலும் நான் ரயானை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. நிஜமாகவா? அப்படியானால் இன்று ஏன் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது? உனது வாழ்க்கை செலவுகளை நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம். அதை பற்றி கவலைப்படாதே. உன் பொருட்களை எடுத்துக்கொண்டு கிளம்பு. நீ வெளியேற வீட்டின் மேலாளரை உதவிக்கு அழைக்கிறேன். அவள் கோபத்தில் உதட்டை கடித்துக்கொண்டு, என்னை வெளியேற்ற உனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று பிடிவாதமாக பதிலளித்தாள். உன் அம்மாதான் நான் இங்கே தங்கச் சொன்னார். நீ உன்னை யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? அவள் இவ்வளவு வெட்கமில்லாமல் பேசுவாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எப்படியும் சிறிய தங்குமிடம் எதற்கு? ஆடம்பரமான வில்லாவில் தங்குவதுதானே எல்லோருக்கும் பிடிக்கும். சூழல் மோசமாவதைக் கண்டு அம்மா குறுக்கிட்டு, சரி, போதும் என்றார். இருவரும் பள்ளிக்கு நேரமாகிவிடும், கிளம்புங்கள். அம்மா எப்போதும் அன்பாக அனைவரையும் சமாதானப்படுத்த நினைப்பார். ஆனால் எனக்கு பிரச்சனையை முடிக்க விருப்பமில்லை. என்னை பொறுத்தவரை உண்மையான விளையாட்டு இப்போதுதான் தொடங்கியிருந்தது. எங்கள் முந்தைய வாழ்க்கையில் எம்மாவின் 18வது பிறந்த நாளில் அவள் தன்னை ரயானுக்கு பிறந்தநாள் பரிசாக கொடுத்திருந்தாள். அது பாங்கு மாவட்டத்தில் இருந்த அவனது பழைய சிதைந்த வீட்டில் நடந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு எம்மா புகழ்பெற்ற நடிகையானதும் ரயான் என்னை அவமானப்படுத்தவே பெருமையாக அதை பற்றி என்னிடம் கூறினான். அவள் அந்த இரவை மறக்கவே இல்லை என்றும் அவன் கூறினான். அந்த வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்த கணமே என்னுள் புன்னகைத்தேன். இந்த முறை அவர்கள் இருவருமே அந்த பிறந்த நாளை தங்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருக்கும்படி செய்வேன். ஆனால் முற்றிலும் மாறுபட்ட காரணத்திற்காக. அன்றே மாலை ஒரு ஆடம்பர சுற்றுலா விடுதியை முன்பதிவு செய்து நம் குடும்பம் அனைவரும் சேர்ந்து ஒரு வார இறுதி பயணத்தை மேற்கொள்ளலாம் என என் பெற்றோரிடம் கூறினேன். முதலில் அப்பா மறுத்தார். ஆனால் அம்மா சமாதானப்படுத்திய பிறகு 2 நாள் விடுமுறைக்கு அவர் ஒப்புக்கொண்டார். மறுநாள் காலை பள்ளிக்கு செல்லும் வழியில் எம்மா மீண்டும் முன் இருக்கையில் அமர்ந்தாள். அதை கவனிக்காதது போல நடித்து டிரைவரிடம் சாதாரணமாக சொன்னேன், அங்கிள், நாங்கள் வார இறுதி பயணத்திற்கு போவதால் வேறு யாராவது வர விரும்பினால் சொல்லுங்கள். நான் இன்னும் சில கூடுதல் விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்கிறேன். டிரைவர் பதில் சொன்னதும் எம்மாவின் கண்களில் ஒரு விசித்திரமான மின்னலை கவனித்தேன். வார இறுதியில் எங்கள் வீடு முழுமையாக காலியாக இருக்கும் என்பதை அவள் ஏற்கனவே யூகித்துவிட்டாள். சனிக்கிழமை காலை எனக்கு கடுமையான வயிற்றுவலி இருப்பதாக நடித்து என்னால் அவர்களுடன் சுற்றுலா வர முடியாது என்று பெற்றோரிடம் கூறினேன். அவர்கள் சென்ற பிறகு உடனடியாக என் நண்பர்களை அழைத்து மதிய உணவு சாப்பிட ஏற்பாடு செய்தேன். நாங்கள் சாப்பிடும்போது என் நெருங்கிய நண்பன் ஈத்தன் குழப்பத்துடன் என்னை பார்த்து, கிறிஸ், குடும்ப பயணத்திற்கு போகாமல் இன்று ஏன் வெளியே சாப்பிடுகிறாய் என்று கேட்டான். நான் புன்னகைத்து, இன்று வீட்டில் சூழல் சரியாக இல்லை என்று பதிலளித்தேன். இதைச் செய்தால் என்ன? மதிய உணவிற்கு பிறகு நாம் அனைவரும் என் வீட்டிற்கு செல்வோம். நாம் 5on5 போட்டிகளை விளையாடலாம். என்னிடம் ஒரு தொழில்முறை கேமிங் அறை மற்றும் தனியார் ஜிம் இருக்கிறது. அதைச் சொன்ன கணமே அனைவரும் தயக்கமின்றி ஒப்புக்கொண்டனர். அவர்கள் சாப்பிடுவதில் பிஸியாக இருந்தபோது நான் கழிவறைக்கு செல்வதாக சொல்லிவிட்டு ரகசியமாக என் வீட்டு பாதுகாப்பு கேமராக்களின் நேரலை காட்சியை திறந்து பார்த்தேன். நான் எதிர்பார்த்தபடியே எம்மா ஏற்கனவே ரயானையும் அவனது முழு கும்பலையும் என் வீட்டிற்குள் அழைத்து வந்திருந்தாள். அவர்கள் மாளிகை முழுவதும் ஓடி அங்கும் இங்குமாக அசுத்தம் செய்து கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவன் என் தாத்தா மதுக்கிடங்கில் கவனமாக சேமித்து வைத்திருந்த ஒரு விலையுயர்ந்த பழைய ஒயின் பாட்டிலை கண்டெடுத்தான். அதை உற்சாகமாக உயர்த்தி பிடித்து, நண்பர்களே, நான் எதை கண்டுபிடித்தேன் என்று பாருங்கள் என்று கத்தினான். முழு கும்பலும் பாட்டில் திறக்கும் கருவியை தேடிக்கொண்டே கொண்டாட ஆரம்பித்தார்கள். அப்போது எங்கள் வீட்டு மேலாளர் எனக்கு அழைத்தார். ஐயா, மிஸ் எம்மாவும் அவளது நண்பர்களும் உங்கள் தாத்தா சேமித்து வைத்திருந்த அந்த பழைய ஒயினை குடிக்க விரும்புகிறார்கள். நான் அவர்களை தடுக்கவா? அன்று காலை வீட்டை விட்டு கிளம்புவதற்கு முன்பே ஏதாவது நடந்தால் என்னிடம் மட்டும் பேசுமாறும் என் பெற்றோரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் நான் அவனிடம்
கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். போனில் புன்னகைத்தபடியே அதை பற்றி கவலைப்படாதே, அது வெறும் பார்ட்டி தானே, அவர்களை ஜாலியாக இருக்க விடு என்று பதில் சொன்னேன். ஆனால் மனதிற்குள் நான், எம்மா இப்போது என்னை ஏமாற்றி விடாதே, எனது பொழுதுபோக்கு இப்பதான் ஆரம்பமாகுது என்று நினைத்துக் கொண்டேன். மதிய உணவிற்கு பிறகு நானும் என் நண்பர்களும் டாக்ஸியில் என் வீட்டிற்கு திரும்பினோம். பாதுகாப்பு கேமராக்கள் மூலம் எம்மா ரயானை என் படுக்கையறைக்கு அழைத்து செல்வதை நான் ஏற்கனவே பார்த்திருந்தேன். அவர்கள் கலை அல்லது தத்துவத்தை பற்றி விவாதிக்க அங்கே சென்றிருப்பார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. நாங்கள் வந்தவுடன் ரயானின் மற்ற நண்பர்களை பின்புற தோட்டத்திற்கு அழைத்துச் செல்லுமாறு ஹவுஸ் மேனேஜரிடம் மெதுவாக கூறினேன். அப்போதுதான் அவர்கள் நடக்கப்போவதை பார்த்து போலீசை அழைக்க மாட்டார்கள். பிறகு என் நண்பர்களிடம் திரும்பி சாதாரணமாக, வாங்க நண்பர்களே, என் கேமிங் ரூம் மற்றும் ஜிம் மேல் மாடியில் இருக்கு என்று சொன்னேன். தட்டாமல் நான் நேராக என் படுக்கையறை கதவின் அருகே சென்று அதை தள்ளினேன். உள்ளே இருந்த காட்சி அப்படியே உறைந்து நின்றது. எல்லோரும் இருந்த இடத்திலேயே நின்றனர். எம்மாவும் ரயானும் ஒருவரையொருவர் இறுக்கமாக கட்டியணைத்தபடி மற்ற எதை விடவும் ஒருவரையொருவர் கவனிப்பதிலேயே ஆர்வமாக இருந்தனர். என் வகுப்பு தோழர்கள் அனைவரும் அங்கே அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். பகல் வெளிச்சத்தில் இதை பார்க்க அவர்களால் நம்ப முடியவில்லை. கதவு வேகமாக திறந்த சத்தம் கேட்டு அவர்கள் இருவரும் திடுக்கிட்டு விலகி திரும்பினர். நாங்கள் அனைவரும் அங்கே நிற்பதைக் கண்டதும் அவர்கள் முகத்திலிருந்து நிறமே மாறிப்போனது. எம்மா சத்தமாக கத்தினாள். அறையே பயத்தில் நிறைந்திருந்தது. என் நண்பன் ஈதன் நெற்றியைச் சுருக்கி என்னை பார்த்து, கிறிஸ், எம்மா ஏன் உன் வீட்டில் இருக்கா? மற்றும் ரயான் எப்படி உள்ளே வந்தான்? உன் வீட்டிற்குள் நுழைய இவனுக்கு எப்படி தைரியம் வந்தது என்று கேட்டான். நான் மிகவும் அப்பாவியாக முகத்தை வைத்துக்கொண்டு, நிஜமாகவே எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலை என்று சொன்னேன். அப்போது என் நண்பர்களில் ஒருவனுக்கு திடீரென்று ஏதோ புரிந்தது. அவனது முகம் முற்றிலும் மாறியது. என் நண்பர்களில் ஒருவனுக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. அவன் உடனே தனது போனை எடுத்து, ப்ரோ, நான் சில படங்கள் எடுத்துக்கலாமா என்று கேட்டான். அவன் ஒரு தொழில்முறை புகைப்பட கலைஞர் போல போஸ் கொடுக்க தயாராக இருந்தான். அதை பார்த்த ரயான் பதறிப்போய் உடைகளை அணிந்து கொண்டு, போனை வைங்க, நீங்க எல்லாம் பிரச்சனை தேடுறீங்களா, வெளியே போங்க என்று கத்தினான். ஈதன் உடனடியாக கோபமடைந்தான். இரட்டை மேற்கோள் குறி, நீ உன்னை யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? இது உன் வீடு இல்லை. அனுமதி இல்லாம மத்தவங்க வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சது நீ. இப்போ நாங்க வெளியே போகணும்னு சொல்றியா? நான் ரயானை பார்த்து குளிர்ந்த புன்னகையுடன், அப்படியானால் அனுமதியின்றி மற்றவர் வீட்டிற்குள் நுழைவது என்றால் என்னவென்று உனக்கு தெரிகிறது என்றேன். பிறகு நான் தலையை குனிந்தபடி ரயானுக்கு பின்னால் மறைந்திருந்த எம்மாவை திரும்பி பார்த்தேன். ஆஹா எம்மா, உனக்கு திறமை அதிகம்தான். உன் காதலனை என் வீட்டிற்குள் அழைத்து வந்துவிட்டாய். அவனை அவ்வளவு நேசித்தால் நீயே வாடகையும் செலுத்தத் தொடங்கலாம். இப்போதே அவனை அழைத்துக் கொண்டு என் வீட்டை விட்டு வெளியேறு. ரயானின் முகம் உடனடியாக இருண்டது. அவன் எம்மாவிடம் திரும்பி, என்ன நடக்கிறது இங்கே? இது உன் வீடு என்றுதானே என்னிடம் சொன்னாய் என்றான். எம்மாவின் முகம் உறைந்து போனது. ஆனாலும் அவள் தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுத்தாள். அவள் என்னை முறைத்து பார்த்து, கிறிஸ், நீ விளையாடுகிறாய் இல்லையா? என்னை உன்னுடன் காதலில் விழ வைக்க பார்க்கிறாய். விட்டுவிடு, அது ஒருபோதும் நடக்காது என்றாள். நான் சத்தமாகச் சிரித்தேன். உன் தலையில் அடிபட்டு விட்டதா? அல்லது உன் மூளையில் ஏதாவது கோளாறா? உனக்கு உடம்பு சரியில்லை என்றால் இங்கே நின்று உளராமல் போய் டாக்டரை பார். ரயான் தன் உடைகளை சரிசெய்து கொண்டு எங்களை ஒருமுறை கோபமாக முறைத்துவிட்டு அறை விட்டு வெளியேறினான். எம்மா உடனடியாக அவனை பின்தொடர்ந்து அவன் கையை பிடித்து கெஞ்சினாள். ரயான், கிறிஸ் சொல்வதை கேட்காதே. எங்களை பிரிக்கவே அவன் இப்படி செய்கிறான். ரயான் அவளை உதறிவிட்டு, உன் காரணங்கள் எனக்கு தேவையில்லை, என் வழியை விட்டு விலகு என்றான். அவன் அவளை தள்ளிவிட்டு படிக்கட்டுகளில் கீழே ஓடினான். எம்மா தரையில் பலமாக விழுந்தாள். ஆனால் எல்லோர் முன்னாலும் அவமானப்பட்ட பிறகும் அவள் பின்வாங்க மறுத்தாள். அவள் எழுந்து நின்று என்னை பெருமையுடன் பார்த்து, கிறிஸ், கனவு காண்பதை நிறுத்து. இது எங்களை பிரித்துவிடும் என்று நினைக்கிறாயா? உன்னை மணப்பதை விட ஒரு தெருநாயை மணப்பதே மேல் என்று அறிவித்தாள். ஈத்தனால் அவளது கேலிக்குரிய நடத்தையை தாங்க முடியவில்லை. அவன் முன்னே வந்து, நிஜமாகவே மற்றவர் வீட்டிற்குள் ரகசியமாக காதலனை அழைத்து வரும் பெண்ணை எந்த பையன் விரும்புவான்? கற்பனை உலகில் வாழ்வதை நிறுத்து. கிறிஸின் குடும்பம் ஆதரவளிக்கும் ஏழை மாணவிதானே நீ? எப்போது முதல் இந்த வீட்டின் உரிமையாளரைப் போல நடிக்கத் தொடங்கினாய் என்றான். அவன் இதை கூறியதும் அங்கிருந்த சக மாணவர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் உடனடியாக, இருங்க, இவள் கிறிஸின் குடும்பம் ஆதரவளிக்கும் ஏழை மாணவியா? இவள் ஒரு பெரும் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்றுதானே எல்லாரும் சொன்னார்கள் என்று கிசுகிசுக்கத் தொடங்கினர். மற்றொரு மாணவன் விரைவாக, ஆனால் நான் அவளை ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரிலிருந்து இறங்க பார்த்தேனே என்றான். ஈத்தன் உடனடியாக சிரித்துவிட்டு, நிச்சயமாக நீ பார்த்திருப்பாய், அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கிறிஸின் குடும்பத்திற்கு சொந்தமானது என்று விளக்கினான். உண்மை அனைவருக்குமே ஒரே நேரத்தில் புரிந்தது. முழுச்சூழலும் கடைசியில் தெளிவாக தெரிந்தது. ஈதன் என்னை திரும்பி பார்த்தான். குழப்பமடைந்த முகத்துடன் ப்ரோ என்று அழைத்தான். ஈதன் என்னை புரியாமல் பார்த்து, கிறிஸ், இது உண்மையானால் அவள் ஏன் உன் வீட்டில் இருக்கிறாள் என்று கேட்டான். நான் உதவியற்றவனாக தலையசைத்து, அவள் சிறியவளாக இருந்தபோது அவளது தாய் இறந்துவிட்டார். அவளது தந்தை ஒரு சூதாடி மற்றும் குடிகாரர், பெரும் கடனை விட்டுவிட்டு ஓடிவிட்டார். அவளுக்கு செல்ல இடமில்லை. அதனால் என் அம்மா கருணையால் அவளை கூட்டி வந்தார். ஆனால் அவள் அனைத்தையும் தவறாக புரிந்து கொண்டு நான் அவளை காதலிக்கிறேன் என்று நம்பிவிட்டாள். அதனால்தான் அவள் இதுபோல பேசி வருகிறாள். எம்மா கோபத்தில் நடுங்கத் தொடங்கினாள். அவள் என்னை சுட்டிக்காட்டி, நீ பொய் சொல்கிறாய், நீதான் என்னை பின்தொடர்ந்து தொல்லை செய்தவன் என்று கத்தினாள். அந்த நேரத்தில் அவள் தன் முந்தைய வாழ்க்கையின் நினைவுகளை தற்போதைய வாழ்க்கையுடன் குழப்பிக் கொண்டதாகவே எனக்கு தோன்றியது. ஈதன் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். இரட்டை மேற்கோள் குறி, எம்மா, இப்படி அவமானப்பட்ட பின்பும் உன்னால் பொய் சொல்ல முடிகிறது. உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. நீ அதிகம் காதல் நாவல்களை படிக்கிறாயா? நீ நிஜமாகவே ஏதோ ஒரு படத்தின் கதாநாயகி என்று நினைக்கிறாயா
எம்மா தன் கட்டுப்பாட்டை இழந்து, வெளியே போங்கள், அனைவரும் வெளியே போங்கள், இங்கிருந்து கிளம்புங்கள் என்று கத்தினாள். ஈதன் இன்னும் பலமாகச் சிரித்தான். இரட்டை மேற்கோள்குறி. அவளை பாருங்கள், வீட்டின் உரிமையாளரையே வெளியே போகச் சொல்கிறாள். யாராவது சுவர் கட்ட விரும்பினால் அவர்களுக்கு செங்கற்கள் தேவைப்படாது. உன் தடிமனான தோலே அதற்கு போதுமானது. அவள் செய்த காரியங்கள். ரயான் மற்றும் அவனது நண்பர்களை வீட்டுக்குள் கொண்டு வந்து என் அறையை சிதறடித்த பிறகு என் பெற்றோர் பயணம் முடிந்து வந்ததும் கடும் கோபமடைந்தனர். ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் அவளை தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு பள்ளியின் விடுதிக்கு செல்லுமாறு கூறிவிட்டனர். அவள் வெளியேறிய அன்று என்னை கடந்து செல்லும் போது தலையை உயர்த்தி பெருமையாக, இன்று என்னை வெளியேற்றுகிறீர்கள், ஆனால் பொறுத்திருங்கள், இன்னும் 3 மாதங்களில் உங்கள் குடும்பமே என்னை திரும்பி வரச் சொல்லி கெஞ்சப் போகிறது. அப்போது கூட நான் இந்த வீட்டிற்குள் வரமாட்டேன் என்றாள். அவள் ஏன் அவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறாள் என்பது எனக்கு தெரியும். விக்டர் ஷென் என்ற பிரபலமான இயக்குனர் ஒரு புதிய படத்தை இயக்கவிருந்தார். அவர் புதிய நடிகைகளை அறிமுகம் செய்வதில் பெயர் பெற்றவர். இந்த திரைப்படம் தன்னை ஒரே நாளில் நட்சத்திரமாக்கும் என்று எம்மா நம்பினாள். அவளுக்கு தெரியாத விஷயம் என்னவென்றால், எங்கள் முந்தைய வாழ்க்கையில் அவள் இறுதித் தேர்வு வரை சென்றதற்கு காரணம் இயக்குனர் ஷென்னின் மனைவி என் அம்மாவின் நெருங்கிய தோழி என்பதுதான். அவளுக்கு அந்த வாய்ப்பை பெற்றுத்தர நான் எனக்கிருந்த எல்லா தொடர்புகளையும் செல்வாக்கையும் பயன்படுத்தினேன். அவள் ஓரளவு நடிப்பு திறன் கொண்டிருந்ததால் துணை நாயகி வேடத்தில் நடித்து பிரபலமானாள். ஆனால் இந்த முறை அந்த திருப்பத்தை நான் தெளிவாக நினைவில் வைத்திருந்தேன். எம்மாவுக்கு உதவுவதற்கு பதிலாக நான் உடனே எனது சொந்த பட தயாரிப்பு நிறுவனத்தை பதிவு செய்துவிட்டு சிச்சுவான் மலைக்கிராமத்தில் இருந்த சோஃபியா என்ற திறமையான பெண்ணை தேடிச் சென்றேன். அவளை சந்தித்த பிறகு நேரடியாக இயக்குனர் ஷென்னின் மனைவியை சந்தித்து இறுதித் தேர்வுக்கு சோபியாவை பரிந்துரைத்தேன். அழகு, நடிப்பு திறன், இயல்பான திறமை என அனைத்திலும் சோஃபியா எம்மாவை விட பல மடங்கு சிறந்தவள். எனது முந்தைய வாழ்க்கையில் சோஃபியா எப்போதும் 2ஆம் இடத்திலேயே இருந்தாள். அவளிடம் திறமை இல்லாததல்ல காரணம், திரைத்துறை முழுவதும் சிபாரிசு மற்றும் உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் முறையே இருந்தது. இயக்குனர் விக்டர் ஷென் முதலில் ஒரு நடிகையை பரிந்துரைக்கிறார்கள் என்று கேட்டதும் முகத்தை மாற்றிக்கொண்டார். ஆனால் சோபியாவை பார்த்த கணமே அவர் முகம் மலர்ந்தது. அவள் என்னை விட 1 வயது இளையவள். அவளது அப்பாவித்தனமான குணம் அவரது படத்தின் நாயகி வேடத்திற்கு சரியாக பொருந்தியது. நான் திடீரென திரைப்படத் துறையில் இறங்கியதை பார்த்து அம்மா சற்று கவலைப்பட்டார். நான் பணத்தை வீணடிப்பேன் என்று அவர் நினைக்கவில்லை. திறமையை நிரூபிக்க முயற்சி செய்து நான் அதிக கஷ்டப்பட்டு பாதிக்கப்படுவேனோ என்று அவர் அஞ்சினார். நான் அவரை சமாதானப்படுத்திய பிறகு அவர் எனக்கு ஆதரவளித்து ஸ்டுடியோ தொடங்க தேவையான நிதியை வழங்கினார். முதலில் நான் செய்தது, சோபியாவை அவளது மோசமான குடும்பத்திடமிருந்து மீட்டு எனது நகரத்திற்கு அழைத்து வந்து படிப்பையும் கனவையும் தொடரச் செய்தேன். சில நாட்கள் கழித்து அவளை முதன்முறையாக ஸ்டுடியோவிற்கு அழைத்துச் சென்றேன். நாங்கள் நுழைவாயிலை அடைவதற்கு முன்பே ஏதோ சத்தம் கேட்டது. எதிர்பார்த்தது போலவே அது எம்மா தான். பாதுகாப்பு காவலர்களிடம் சத்தமிட்டு நான் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டேன் என்று கத்திக் கொண்டிருந்தாள். இரட்டை மேற்கோள்குறி. தயாரிப்பு குழு ஏன் இன்னும் எனக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அனுப்பவில்லை? என்னை கண்டதும் அவள் உறைந்து போய் பிறகு ஓடி வந்தாள். கிறிஸ், நீ இங்கே என்ன செய்கிறாய்? அவளிடம் பேச விருப்பமில்லாமல் காவலாளிகளை அந்த சூழலை கவனித்துக் கொள்ள சொல்லிவிட்டு உள்ளே சென்றேன். அப்போதுதான் எனக்கு பின்னால் சூட்கேசுடன் வந்த சோபியாவை எம்மா கவனித்தாள். கோபத்தில் முகம் சுருங்க சோபியாவை சுட்டிக்காட்டி, ஏய் சிறுக்கி என்று கத்தினாள். இரட்டை மேற்கோள்குறி. நீ உன் செல்வாக்கை பயன்படுத்தி எனது வாய்ப்பை திருடிவிட்டாய். சோஃபியா முதலில் அதிர்ந்தாலும் அமைதியாக எம்மாவை பார்த்து, நாம் இருவருமே மறுபிறவி எடுத்தவர்கள், அப்பாவி போல நடிப்பதை நிறுத்து என்றாள். முந்தைய வாழ்க்கையில் கிறிஸ் உனக்கு உதவாமல் இருந்திருந்தால் உன்னை போன்ற பின்புலம் கொண்ட யாராலும் இந்த துறையில் ஜெயித்திருக்க முடியாது. உன்னை யாரும் திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டார்கள். எம்மா அதிர்ச்சியில் கண்களை விரித்து நின்றாள். அவள் என்னையும் சோபியாவையும் மாறி மாறி பார்த்தாள். நமது முந்தைய வாழ்க்கையைச் சேர்ந்த ஒருவருக்கு மட்டுமே தெரிந்த விவரங்களை கேட்ட பிறகு அவள் உண்மையை உணர்ந்தாள். அவள் பிரபலமடைய உதவிய நபர் நான் என்பது அவளுக்கு தெரிந்தது. கோபத்தில் சோபியாவை அறைய அவள் கையை உயர்த்தினாள். ஆனால் அது விழுவதற்குள் நான் அவள் மணிக்கட்டை பிடித்தேன். எம்மா தன் கையை இழுத்துக்கொண்டு கைகளை கட்டிக்கொண்டு பெருமையுடன் சொன்னாள், கிறிஸ், இது உனக்கு கடைசி வாய்ப்பு. இந்த பெண்ணை இப்போதே வெளியே தள்ளு. இன்று முதல் உன்னுடன் டேட்டிங் செல்ல நான் சம்மதிக்கிறேன். நிதானமாக யோசி. உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? உலகமே உன்னை சுற்றித்தான் சுழல்கிறது என்று நினைக்கிறாயா? அவளை மீண்டும் பார்க்காமல் நான் சோபியாவுடன் ஸ்டுடியோவிற்குள் நடந்தேன். எம்மா அதிர்ச்சியில் வெளியே நின்றாள். நாங்கள் ஸ்டுடியோவிற்குள் நுழையும்போது சோஃபியா மெதுவாகச் சொன்னாள், உண்மையைச் சொல்லப்போனால் என் முந்தைய வாழ்க்கையில் நான் எப்போதும் அவளை பொறாமையுடன் பார்த்தேன். அவள் என்ன சொல்கிறாள் என்பது எனக்கு உடனே புரிந்தது. நான் சிரித்துவிட்டு பதிலளித்தேன், நீயும் மறுபிறவி எடுத்திருப்பதால் என் பழைய நிறுவனத்தில் சேர விரும்பினால் நான் உன்னை தடுக்க மாட்டேன். சோஃபியா தயக்கமின்றி தலையை அசைத்தாள். அதற்கு தேவையில்லை. இந்த முறை உங்களுடன் வேலை செய்வது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸ்டுடியோவில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு எம்மா அமைதியின்றி காணப்பட்டாள். பள்ளியில் அவள் வகுப்பு வேறொரு தளத்தில் இருந்தும் என் அருகே வர எந்த காரணமும் இல்லாமலும் அவள் என் வகுப்பறையை தினமும் பலமுறை வேண்டுமென்றே கடந்தாள். வேடிக்கை என்னவென்றால், அவள் இந்த பிறவியில் படிப்பில் கவனம் செலுத்தியிருந்தால் அவளது அழகிற்கு ஒரு நல்ல துணையை தேடி வெற்றிகரமான எதிர்காலத்தை அமைத்திருக்கலாம். ஆனால் புகழையும் ஆடம்பரத்தையும் அனுபவித்த பிறகு சாதாரண வாழ்க்கைக்கு திரும்புவது நரகமாக தோன்றும். இப்போது அவளுக்கு காத்திருந்த யதார்த்தம் அதுதான். எங்கள் முந்தைய வாழ்க்கையில் எம்மா நாட்டின் செல்லமாக இருந்தால் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்,
அவளது விளம்பர ஒப்பந்தங்களே ஒரு சாதாரண மனிதன் பல தலைமுறைகள் சொகுசாக வாழ போதுமானதாக இருந்தது. அவள் செல்லும் இடமெல்லாம் இயற்கையாகவே அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பாள். அந்த வாழ்க்கையை ஒருமுறை வாழ்ந்த பிறகு அவளால் மீண்டும் சாதாரணமாக இருக்க முடியாது. ஆனாலும் அவள் உண்மையாகவே மாறி ஒரு நல்ல மனிதராகியிருந்தால் நான் அவளுக்கு எதிராக எதையும் செய்திருக்க மாட்டேன். அன்று பள்ளி முடிந்ததும் எம்மா முன்வாசலில் என் பாதையை மறித்தாள். அவள் ஒரு பெரிய தியாகத்தை செய்யப்போவது போல் ஆழமாக மூச்சை இழுத்துச் சொன்னாள். கிறிஸ், நான் உன்னிடம் முக்கியமான ஒன்றைச் சொல்ல வேண்டும். நான் இதை பற்றி மிகவும் கவனமாக யோசித்தேன். என்னால் இன்னும் உன்னுடன் டேட்டிங் செய்ய முடியாது. அவள் இப்போது என்ன மாதிரியான கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று புரியாமல் குழப்பத்துடன் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தேன். என் முகபாவனையை பார்த்ததும் அவள் விரைவாக தொடர்ந்து, ஆனால் நான் உன்னை என் சகோதரனாக ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிட்டேன் என்றாள். ஒரு நிமிடம் நான் அவளை தவறாக கேட்டுவிட்டேனோ என்று உண்மையிலேயே நினைத்தேன். அவள் பெருமையுடன் தொடர்ந்தாள், இது நான் உனக்கு ஈடு செய்யும் வழி. நிச்சயமாக நான் ரயானை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன். அதற்கு பதிலாக நீ எனக்கு பெரிய பட்ஜெட் படங்களில் வாய்ப்புகளை தர வேண்டும். நான் என் தலையை குனிந்து அவளை பார்த்து, உன் தலையை சிறிது குலுக்கிப்பார். ஒருவேளை உள்ளே அடைபட்டிருக்கும் அந்த முட்டாள்தனமான எண்ணங்கள் வெளியே வரலாம். நீ உண்மையிலேயே எனக்கு ஈடு செய்ய விரும்பினால் ரயானை அழைத்துக் கொண்டு என் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக மறைந்துவிடு. இன்னொன்றும் சொல். இந்த ஜென்மத்திலும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று நீ எதை வைத்து நினைத்தாய்? எம்மா உறைந்து போய் திணறி போனாள். நீ என்னை காதலிக்கவில்லையா? நான் அவளை நம்பிக்கையற்ற பார்வையுடன் பார்த்தேன். இங்கிருந்து கிளம்பு. அவள் சொல்வதை கேட்காமல் அவளை கடந்து வேகமாகச் சென்றுவிட்டேன். அவளுடைய முடிவற்ற கற்பனைகளால் என் பொறுமை எல்லை மீறிவிட்டது. எனக்கு பின்னால் எம்மா திடீரென்று கிறிஸ் என்று கத்தினாள். ஒரு நிமிடம் நின்றேன். ஆனால் திரும்பி பார்க்காமல் தொடர்ந்து நடந்தேன். உண்மையை சொன்னால் நாங்கள் கல்லூரியை முடித்த பிறகு எம்மாவை கவனித்துக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டிருந்தேன். அவள் இவ்வளவு சீக்கிரம் தனக்குத்தானே சிக்கலை தேடிக்கொள்வாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவள் தானாகவே சிங்கத்தின் குகைக்குள் நுழைய விரும்புவதால் அவளுக்கு தேவையானதை செய்ய முடிவு செய்தேன். உடனடியாக மேலாளர் ஜேக்கபிடம் எம்மாவின் உயிரியல் தந்தையை கண்டுபிடிக்கச் சொன்னேன். அவன் பார்ப்பதற்கு நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே அதிக எடையுடன் ஒழுங்கற்ற தாடியுடன் கூடிய குடிகாரனாக இருந்தான். எங்கள் வீட்டிற்கு வந்தவுடன் அவன் கேட்டான், நீதான் இளம் எஜமானர் கிரிசா? நான் தலையசைத்தேன். அவன் தொடர்ந்தான், நீ எம்மாவுக்கு நிதி உதவி செய்து கல்வி செலவுகளை கவனித்து அவளுக்கு ஒரு இருப்பிடமும் கொடுத்ததாக கேள்விப்பட்டேன். உனக்கு நன்றி சொல்ல வந்தேன். ஆச்சரியப்படுவது போல் நடித்து நான் பதிலளித்தேன், ஓ, அப்படியென்றால் நீதான் அவளுடைய தந்தையா? அவள் சமீப காலம் வரை என் வீட்டில் இருந்தாள். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்பு வெளியேறிவிட்டாள். அவனுடைய முகபாவனை உடனே மாறியது. அவள் எங்கே போனாள்? நான் தோளை குலுக்கினேன். அவளிடமே நீ கேட்டுக்கொள். அதை கேட்டதும் அவன் முகம் வாடியது. அவளை ஆதரிப்பதாக ஒத்துக்கொண்ட நீ ஏன் அவளை வெளியேற்றினாய்? ஒரு இளம் பெண் தனியாக வாழ்வது எவ்வளவு ஆபத்தானது என்று தெரியுமா? நான் நிதானமாக பதிலளித்தேன், ஐயா, முழு கதையையும் எம்மாவிடமே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. நாங்கள் அவளை கைவிடவில்லை. அவள் மிகவும் பாதுகாப்பான பள்ளி விடுதிக்கு மாறச் சொன்னோம், அவ்வளவுதான். அவன் நெற்றியைச் சுருக்கினான். அப்படியானால் அவள் இப்போது எங்கே இருக்கிறாள்? நான் அமைதியாக அந்த குண்டை வீசினேன். எனக்கு தெரிந்தவரை அவள் இன்று பள்ளிக்குச் செல்லவில்லை. அவள் தனது காதலனுடன் நேரத்தை செலவிடச் சென்று விட்டாள். அவரது கண்கள் விரிந்தன. இரட்டை மேற்கோள் குறி. காதலனா? எந்த காதலன்? இப்போதே என்னை அவளிடம் அழைத்துச் செல். நான் எதிர்பார்த்தபடியே அவரது கோபம் வெடித்தது. நான் விரித்த வலை கச்சிதமாக வேலை செய்தது. நான் எங்கள் ஓட்டுநரை அழைத்து நாங்கள் நேராக பான்கு மாவட்டத்தை நோக்கிச் சென்றோம். எம்மா மற்றும் ரயானின் ரகசிய மறைவிடத்தை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும். அது இன்னும் கட்டி முடிக்கப்படாத ஒரு கட்டடம். நாங்கள் தரைத்தளத்தில் நடந்து சென்றபோது தரையில் கிடந்த ஒரு கனமான இரும்பு குழாயை சாதாரணமாக எடுத்துக்கொண்டேன். எம்மாவின் தந்தை ஆர்வத்துடன் என்னை பார்த்து, ஏன் அதை எடுத்துச் செல்கிறாய் என்று கேட்டார். நான் சாதாரணமாகச் சிரித்தேன். இரட்டை மேற்கோள் குறி. இது இன்னும் கட்டுமானத்தில் உள்ள இடம். தரை சமமாக இல்லை. இது உதவியாக இருக்கலாம். நாங்கள் இறுதியாக மேல்தளத்தை அடைந்தபோது ஒரு கூடாரத்தில் சில மரச்சாமான்களுடன் ஒரு சிறிய தற்காலிக முகாமை பார்த்தோம். நிசப்தமான அந்த இடத்தில் கூடாரத்திற்கு உள்ளிருந்து வந்த சத்தத்தை தவிர்க்கவே முடியவில்லை. அதை கேட்ட அடுத்த நொடியே எம்மாவின் தந்தை கோபத்தில் முகம் சிவந்தார். எதுவும் பேசாமல் அமைதியாக அந்த இரும்பு குழாயை அவரிடம் கொடுத்தேன். அதை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவர் வேகமாக முன்னேறி ஒரே இழுப்பில் கூடாரத்தை கிழித்தார். உள்ளே எம்மாவும் ரயானும் செய்வதறியாது திகைத்து நின்றனர். எம்மாவின் முகம் இரத்தமின்றி வெளிரிப்போனது. அவள் உடல் நடுங்க திக்கி திணறி பேசினாள். இரட்டை மேற்கோள் குறி. அப்பா, இந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ரயான் குரலை கேட்டு நிமிர்ந்து பார்த்தான். கையில் கனமான இரும்பு குழாயுடன் ஆவேசமாக நின்றிருந்த அவரைக் கண்டு உடையை கூட அணியாமல் ஓட முயன்றான். ரயான் தப்பிக்க முயன்றான். ஆனால் அதற்குள் எம்மாவின் தந்தை அவனை பிடித்து ஆத்திரத்தில் தாக்கத் தொடங்கினார். இரட்டை மேற்கோள் குறி. பாவி, என் மகளைத் தொட உனக்கு எப்படி தைரியம் வந்தது? உன்னை கொன்றுவிடுவேன் என்று கத்தினார். ரயான் வெறும் 18 வயது பள்ளி மாணவன். ஆனால் எம்மாவின் தந்தையோ பல ஆண்டுகள் வன்முறை நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர். அவனை விட பல மடங்கு பலசாலி. சில நிமிடங்களிலேயே ரயான் நிலைகுலைந்து போனான். எதிர்பாராத விதமாக அவன் எம்மாவின் தந்தையை தள்ளிக்கொண்டு விளிம்பிலிருந்து கீழே குதிக்க முயன்றான். ஆனால் அந்த பெரியவர் கடைசி நொடியில் சுதாரித்துக் கொண்டு ஒதுங்கிக் கொண்டார். பாதுகாப்பு வேலிகள் இல்லாத அந்த கட்டடத்தின் 7வது தளத்திலிருந்து ரயான் நிலைதடுமாறி கீழே விழுந்தான். கீழே இருந்து கேட்ட பயங்கரமான சத்தத்தை கேட்டு எம்மா உறைந்து போனாள். அவளது தந்தையும் அதிர்ச்சியில் சில நொடிகள் அப்படியே நின்றுவிட்டு இரும்பு குழாயை போட்டுவிட்டு பதற்றத்துடன் அங்கிருந்து ஓடினார். ஆம்புலன்ஸ் வந்தபோது ரயான் இன்னும் உயிருடன் இருந்தான். ஆனால் மருத்துவர்கள் அவரை பரிசோதித்த பிறகு அவருக்கு கடுமையான உள் உறுப்பு காயங்களும் வயிற்றில் பலத்த பாதிப்புகளும் இருப்பதை கண்டறிந்தனர். அமைதியாக நான் அங்கிருந்து கிளம்பினேன். பிறகு ரகசியமாக மருத்துவமனைக்கு சென்று அவரை பார்த்தேன். அவரது நிலையை கண்டதும் என் முந்தைய வாழ்க்கையுடன் ஒப்பிடாமல் இருக்க முடியவில்லை. குறைந்தது என் மரணம் விரைவாக நிகழ்ந்தது. ரியானுக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை. அவர் மீதமுள்ள வாழ்க்கையை அந்த மருத்துவமனை படுக்கையில்
படுக்கையிலேயே கழித்து அவதிப்பட வேண்டியிருந்தாலும் அவர் நீண்ட காலம் உயிர் பிழைத்திருக்க வேண்டும் என்று என் மனம் விரும்பியது. இதன் விளைவுகளை அவர் அனுபவிக்க வேண்டும் என்றால் அனைத்து மருத்துவ செலவுகளையும் நானே ஏற்க தயாராக இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு பலத்த அறை சத்தம் அந்த நடைபாதை முழுவதும் எதிரொலித்தது. நான் திரும்பி பார்த்தேன். எம்மா தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அவளது தலைமுடி கலைந்து போயிருந்தது. கன்னத்தில் ஒரு தெளிவான கைரேகை பதிந்திருந்தது. அவள் ரியானின் தாயிடம் கெஞ்சிக்கொண்டே இருந்தாள், தயவு செய்து என்னை குறை சொல்லாதீர்கள். இதை செய்தது என் தந்தை. அவரை போய் கேளுங்கள். ரியானின் தாய் அவளை கோபத்துடன் முறைத்து கத்தினார், நீ என் மகனை இதற்கெல்லாம் இழுக்காமல் இருந்திருந்தால் அவன் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டான். இனிமேல் நீ அவனைத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறாய். எம்மாவின் முகம் உடனடியாக வெளிரிப்போனது. பயத்தில் நடுங்கிக் கொண்டே அவள் தலையை அசைத்து கெஞ்சினாள், இல்லை, என்னால் முடியாது. நான் இன்னும் பள்ளியை முடிக்க வேண்டும். நான் நடிகையாக விரும்புகிறேன். என்னால் இப்போது திருமணம் செய்து கொள்ள முடியாது. ரியானின் தாய் எதையும் கேட்க மறுத்துவிட்டார். உன் கனவுகளை மறந்துவிடு. நீ பள்ளியையே முடிக்க மாட்டாய். இதில் நட்சத்திரமாக போகிறாயா? இன்றிலிருந்து உன் வாழ்க்கை என் மகனுக்கு சொந்தமானது. எம்மா கஷ்டப்பட்டு எழுந்து நின்று சுவரில் சாய்ந்து தைரியத்தை வரவழைக்க முயற்சி செய்தாள். பற்களை கடித்துக்கொண்டு அவள் சொன்னாள், யாரை மணப்பது என்பது என் உரிமை. நீங்கள் என்னை கட்டாயப்படுத்த முடியாது. அவள் எதையும் சொல்வதற்கு முன்பே மற்றொரு பலமான அறை அவள் பேச்சை பாதியில் நிறுத்தியது. அந்த நடைபாதை முழு அமைதிக்குள்ளானது. எம்மா சுதாரிப்பதற்கு முன்பே ரியானின் தாய் அவளுக்கு நேராக வந்து பயங்கரமான குரலில் சொன்னார், சரி, அவனை திருமணம் செய்ய வேண்டாம். அப்படியானால் அவனது மருத்துவ செலவுகளையும் இழப்பீட்டையும் நீ கொடு. நான் எல்லாவற்றையும் கணக்கிட்டு விட்டேன். நீ எங்களுக்கு லட்சக்கணக்கான டாலர்களை தர வேண்டும். இந்த காட்சியை பார்த்தபோது அது எங்கள் முந்தைய வாழ்க்கையை எனக்கு நினைவூட்டியது. அன்று எம்மாவும் ரியானும் தங்கள் உறவை வெளிப்படையாக அறிவித்த பிறகு இதே பெண் தேசிய தொலைக்காட்சியில் தோன்றி எம்மாவை சிறந்த மருமகள் என்று புகழ்ந்து அவரை ஒரு இளவரசி போல நடத்தினார். இந்த வாழ்க்கையில் அவர்கள் இருவரும் கசப்பான எதிரிகளாக மாறுவார்கள் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் அந்த தொகையில் ஒரு சிறு பகுதியை கூட கொடுக்கும் அளவுக்கு எம்மாவிடமோ அல்லது அவளது தந்தையிடமோ பணம் இல்லை. அவளுடைய தந்தை காவல்துறையினரால் கூட கண்டுபிடிக்க முடியாத இதத்திற்கு எப்படியோ மறைந்திருப்பார். நல்ல உள்ளம் படைத்த நான் நேரில் காவல் நிலையத்திற்கு அழைத்து அவர்களின் பாதுகாப்போடு எம்மாவை மருத்துவமனையிலிருந்து பத்திரமாக வெளியேற்றினேன். ஆனால் நாடகம் அங்கேயே முடிந்துவிடவில்லை. மறுநாளே ரயானின் பெற்றோர் எங்கள் பள்ளிக்கு வந்து மிகப்பெரிய கலாட்டாவை உருவாக்கினார்கள். இவை அனைத்தையும் பார்த்த பிறகு எம்மாவின் திமிரை முழுமையாக உடைக்க இதுவே சரியான நேரம் என்று முடிவெடுத்தேன். சிறிது நேரம் கழித்து அவள் அழுதுகொண்டே என் வகுப்பறைக்கு ஓடி வந்து, கிறிஸ், நான் உன் காதலியாக இருக்க சம்மதிக்கிறேன், என்னை காப்பாற்று என்று கெஞ்சினாள். தயவு செய்து என்னை காப்பாற்று. எனக்காக அந்த நஷ்டஈட்டு தொகையை செலுத்து. ஒவ்வொரு காசையும் என்னால் இயன்றவரை விரைவில் திருப்பி தந்துவிடுகிறேன். இரட்டை மேற்கோள் குறி. நான் மெதுவாக பேனாவை கீழே வைத்துவிட்டு அவளை பார்த்து பேசாமல் சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன். பிறகு நான் கேட்டேன், நான் ஏன் உனக்கு உதவ வேண்டும்? அந்த பெரிய தொகையை எப்படி திருப்பிச் செலுத்தப் போகிறாய்? லாட்டரியில் வென்றா அல்லது உன்னை விற்றா? இரட்டை மேற்கோள் குறி. கண்ணீர் தழும்ப அவள் தன்னைத்தானே கட்டிக்கொண்டு, நீ இன்னும் என் மீது அன்பு வைத்திருப்பதால் தான் இப்படி செய்கிறாய். எனக்கு தெரியும் என்று கிசுகிசுத்தாள். நான் எழுந்து அவளிடம் நடந்து சென்று அவள் காதருகே குனிந்து நிதானமான குரலில் முணுமுணுத்தேன். முந்தைய பிறவியில் நான் அந்த தீயில் எரிந்து கொண்டிருந்தபோது நீ ரயானின் பக்கத்தில் நின்று பார்த்துக் கொண்டிருந்தாய். இவ்வளவு செய்த பிறகும் இந்த வாழ்க்கையிலும் நான் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயா? இரட்டை மேற்கோள் குறி. அவள் முகம் சட்டென வெளிரிப்போனது. அவள் பின்னோக்கி தடுமாறிச் சென்று சுவரில் முட்டிக்கொண்டாள். நடுக்கத்துடன் என்னை பார்த்து, நீ என்ன பேயா என்று கேட்டாள். நான் புன்னகைத்தேன். நீ என்ன நினைக்கிறாய்? நீ மட்டும்தான் மறுபிறவி எடுத்தாய் என்று நம்பினாயா? இரட்டை மேற்கோள் குறி. அவள் திணறத் தொடங்கினாள். அப்படியானால் உனக்கும் எல்லாமே ஞாபகம் இருக்கிறதா? நான் தலையசைத்தேன். இதை உணர்ந்து கொள்ள உனக்கு இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டதே. ஒரு டைனோசர் கூட உன்னை விட வேகமாக செயல்பட்டிருக்கும். இரட்டை மேற்கோள் குறி. அடுத்த நொடியே எம்மா முழங்காலிட்டு என்னிடம் தவழ்ந்து வந்து என் காலை கட்டிக்கொண்டு அழத் தொடங்கினாள். கிறிஸ், நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். எல்லாம் ரயானின் யோசனைதான். அவன் என்னை தவறாக வழிநடத்தினான். நம்மிருவருக்கும் மறுபிறவி கிடைத்திருக்கும் போது நடந்த அனைத்தையும் மறந்துவிடலாமே. நாம் புதிதாக தொடங்குவோம். தயவு செய்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. இரட்டை மேற்கோள் குறி. நான் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அவளை பார்த்துவிட்டு பலவந்தமாக என் காலை அவள் பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டேன். என் காலை விடுவித்து பெயிண்டில் இருந்த தூசியை தட்டிவிட்டு சட்டையை சரி செய்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வகுப்பறையை விட்டு வெளியேறினேன். விளையாட்டு முடிந்துவிட்டது. எனக்கு பின்னால் எம்மா கத்திக்கொண்டே இருந்தாள். கிறிஸ், அந்த தீயில் நீ ஒருமுறைதான் இறந்தாய். நீ இப்போது உயிருடன் தான் இருக்கிறாய். இரட்டை மேற்கோள் குறி. எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நாம் முன்னோக்கி செல்ல முடியாதா? ஆனால் சில விஷயங்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது. அந்த நாளுக்கு பிறகு அடுத்த ஓராண்டில் எம்மா பலமுறை என் வீட்டிற்கு வந்தாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் மேலாளர் ஜேக்கப் அவள் முன் வாசலை தாண்டும் முன்பே வெளியேற்றிவிட்டார். இதற்கிடையில் சோபியாவின் முதல் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று உலகளவில் பிரபலமானது. ஒரே இரவில் அவள் உலகளாவிய நட்சத்திரமானாள். அவளது வெற்றிக்கு அவளது திறமை, அழகான தோற்றம் மற்றும் திரைக்கு பின்னால் நான் செய்த திட்டமிடலே காரணம். சிறிது காலத்திலேயே அவள் தேசிய நாடக அகாடமியில் சேர்ந்தாள். அங்கு படித்துக்கொண்டே அடுத்தடுத்து வெற்றி படங்களில் நடித்தாள். வெறும் 2 ஆண்டுகளில் அவளது சமூக ஊடக பின்தொடர்பவர்கள் 20 மில்லியனை தாண்டினர். எம்மாவுக்கு நம் முந்தைய வாழ்க்கையில் சொந்தமாக இருந்த அனைத்தும் இப்போது சோபியாவுக்கு சொந்தமானது. ஒரு நாள் சலிப்பின் காரணமாக ரயான் தங்கியிருந்த நர்சிங் கேர் மையத்திற்கு சென்றேன். ஓராண்டுக்குள்ளேயே அவனை அடையாளம் காண முடியாத அளவிற்கு மாறிவிட்டான். அவனது தாடி வளர்ந்து தசைகள் மெலிந்து அசுத்தமாகவும் துர்நாற்றத்துடனும் இருந்தான். என்னால் அந்த அறையில் 30 வினாடிகள் கூட இருக்க முடியவில்லை. உடனே வெளியே வந்துவிட்டேன். மேலாளர் பதற்றத்துடன் ஓடி வந்து மன்னிப்பு
மன்னிப்பு கேட்டார். மன்னிக்கவும் திரு கிரிஸ், நாங்கள் கடந்த சில நாட்களாக மிகவும் பிஸியாக இருந்தோம். அதனால் திரு ரயானுக்கு குளிக்க வைக்க மறந்துவிட்டோம். இப்போதே யாரையாவது வைத்து இதை சரி செய்கிறேன். நான் கண்ணியமாக புன்னகைத்து, பரவாயில்லை, நீங்கள் அனைவரும் பிஸியாக இருப்பதை நான் புரிந்து கொள்கிறேன் என்றேன். நிச்சயமாக அது வெறும் நாகரிகத்திற்காக சொன்னது. இதுபோன்ற இடங்கள் எப்படி செயல்படுகின்றன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அவர்களின் ஒரே நோக்கம் நோயாளிகளை உயிருடன் வைத்திருப்பது மட்டுமே. யாருக்கும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை பற்றி கவலை இல்லை. உண்மையில் அதனால்தான் நான் ரயானுக்கு இந்த இடத்தை முதலிலேயே தேர்ந்தெடுத்தேன். மேலாளர் உடனடியாக என்னை புகழத் தொடங்கினார். திரு கிரிஸ், நீங்கள் உண்மையிலேயே ஒரு அற்புதமான மனிதர். ராயானின் பெற்றோர் கூட அவனை பார்க்க வருவதில்லை. ஆனால் நீங்கள் அனைத்திற்கும் பணம் செலுத்துகிறீர்கள். நீங்கள் ஒரு புனிதரை போன்றவர். கேர் மையத்திலிருந்து கிளம்பியதும் எங்கள் அடுத்த படத்தை பற்றி பேச ஒரு கஃபேவில் சோபியாவை சந்தித்தேன். நாங்கள் அமர்ந்த சிறிது நேரத்திலேயே அடுத்த அறையிலிருந்து பலத்த சத்தம் கேட்டது. அந்த குரல் ஏனோ எனக்கு தெரிந்த குரலாக இருந்தது. கவனித்து கேட்டபோது அது எம்மா என்று புரிந்து கொண்டேன். அவள் ஒரு பணக்கார தொழிலதிபரின் மனைவியாக இல்லாமல் அவனுடன் தொடர்பில் இருந்தாள். ஆனால் அவன் மனைவி அவர்களை கையும் களவுமாக பிடித்துவிட்டாள். ஆச்சரியமாக அந்த மனைவி எம்மாவிடம் கோபப்படவில்லை. அதற்கு பதிலாக அமைதியாக, மிஸ் எம்மா, நான் ஏன் என் கணவரை விவாகரத்து செய்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள். குழப்பமடைந்த எம்மா, ஏன் என்று கேட்டாள். அந்த பெண் கசப்புடன் சிரித்துக்கொண்டு, உங்களைத் தவிர அவன் வாழ்க்கையில் இன்னொரு பெண்ணும் இருப்பதால் என்று பதிலளித்தாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் எம்மாவின் முகம் அப்படியே உறைந்து போனது. எம்மாவின் முகம் உடனடியாக வெளிரிப்போனது. அவள் உணர்ச்சிவசப்பட்டாள். ஆனால் அந்த மனிதனின் மனைவிக்கு தன் கணவன் தீராத நோயால் பாதிக்கப்பட்டு இன்னும் கொஞ்ச காலமே உயிர் வாழ்வார் என்பது ஏற்கனவே தெரிந்திருந்தது. அவள் அவனை போராடி அடைய அங்கே வரவில்லை. அவள் அவன் இறப்பதற்காக காத்திருந்தாள். அப்போதுதான் அவனது சொத்துக்கள் முழுவதையும் அவளால் அடைய முடியும். எம்மா ஒரு காதலி மட்டுமே என்பதால் அவளுக்கு ஒரு பைசா கூட கிடைக்கப் போவதில்லை. கிண்டலான சிரிப்புடன் அந்த மனைவி சொன்னாள், காலம் கடக்கும் முன்பே மருத்துவமனைக்கு ஓடிச் சென்று உன் பழைய காதலனிடம் விடை பெற்றுக்கொள். பயந்து போன எம்மா தடுமாறியபடி அந்த தனி அறையிலிருந்து வெளியேறினாள். ஆனால் அவள் மீண்டும் அமைதி அடைந்தபோது அவளது கண்கள் என்னையும் சோபியாவையும் பார்த்தன. எங்களை பார்த்ததும் அவளுக்குள் இருந்த கோபம் முழுமையாக வெடித்தது. சோஃபியா அவளை அமைதியாக பார்த்து, மிஸ் எம்மா, முதலில் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது என்று நினைக்கிறேன் என்றாள். அந்த வார்த்தைகள் எம்மாவை முற்றிலும் நிலைகுலையச் செய்தன. அவள் தன் கைப்பையை எடுத்து எங்கள் மீது வீசினாள். ஆனால் நாங்கள் லாவகமாக விலகிவிட்டோம். சோபியாவை நோக்கி விரலை நீட்டி, இதற்கெல்லாம் நீதான் காரணம் என்று கத்தினாள். நீதான் என் வாய்ப்பை திருடினாய். நீதான் என் வாழ்க்கையை திருடினாய். அவள் கத்தியது அங்கிருந்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. சோபியாவை அடையாளம் கண்டுகொண்ட வாடிக்கையாளர்கள் உற்சாகமாக அவளை சூழ்ந்து கொண்டு புகைப்படம் மற்றும் ஆட்டோகிராஃப் கேட்டனர். கூட்டத்தின் நடுவில் எம்மா மேலும் மேலும் தள்ளப்பட்டாள். சோபியாவை அனைவரும் சூழ்ந்திருப்பதை பார்த்தது அவளது கர்வத்தை முற்றிலும் சிதைத்தது. அவள் வெறித்தனமாக கத்தத் தொடங்கினாள். அவளிடம் அப்படி என்னதான் சிறப்பு இருக்கிறது? அவள் வெறும் சாதாரண நடிகைதானே. ஏன் எல்லாரும் அவளை ஏதோ ராணி போல நடத்துகிறீர்கள்? வாடிக்கையாளர்கள் அவளை ஏதோ பைத்தியம் பிடித்தவள் போல பார்த்தார்கள். யார் இந்த பெண்? இவளுக்கு பைத்தியமா? யாராவது இவளை வெளியேற்றுங்கள். எம்மா இன்னும் கட்டுக்கடங்காமல் நடந்து கொண்டாள். இந்த துறையின் ராணி நான்தான். நீங்கள் அனைவரும் குப்பைகள். திடீரென்று கூட்டத்தில் இருந்த ஒருவர் அவளை தள்ளினார். நிலைதடுமாறிய அவள் கீழே விழுந்தாள். பிறகு இன்னொருவர் அவளை உதைக்க, அடுத்த சில நொடிகளில் பலரும் சேர்ந்து அவளை அவமானப்படுத்தி தரையில் வீழ்த்தினர். அவள் எழுந்து நின்றபோது கூட்டம் அவளை ஏதோ குப்பையைப் போல விலகிச் சென்று அவளைச் சுற்றி ஒரு வட்டத்தை உருவாக்கியது. அந்த நொடியில் அவள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டாள். சிறிது காலம் கழித்து மேலாளர் ஜேக்கப் என்னிடம் எம்மாவை பற்றிய தகவலை சொன்னார். நகரத்தை விட்டு வெளியேறிய அவள் வறுமை நிறைந்த தன் சொந்த ஊருக்கு திரும்பி தனிமையில் வாடி தீவிரமாக நோய்வாய்ப்பட்டாள். அவளை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லாததால் ரயான் இருந்த அதே முதியோர் இல்லத்திற்கு அவள் அனுப்பி வைக்கப்பட்டாள். இறுதியில் எனது முந்தைய வாழ்க்கையை அழித்த அந்த இருவரும் அரைத்தோழர்களாகி தங்கள் மீதமுள்ள நாட்களை துன்பத்தில் கழித்தனர். அப்போதுதான் ஒரு குரல் அந்த அரங்கம் முழுவதும் எதிரொலித்தது. இப்போது இந்த ஆண்டின் வெற்றியாளரை, திரைத்துறையின் புதிய ராணியை வரவேற்கிறோம். நான் என் சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு வருடாந்திர விருது வழங்கும் விழாவின் முதல் வரிசையில் அமர்ந்திருப்பதை உணர்ந்தேன். சோபியாவும் நானும் அனைவரின் கவனத்தின் மையப்புள்ளியாக மாறினோம். அனைவரின் கண்களும் எங்கள் பக்கம் திரும்பியதால் அந்த இடமே கைதட்டல்களால் நிறைந்திருந்தது. அரங்கம் முழுவதும் ஒரே ஒரு பெயரைத்தான் முழங்கிக் கொண்டிருந்தது, அது சோஃபியா. அந்த மேடை புகழால் மட்டுமே நிறைந்திருந்தது. அனைவருக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு வழக்கமான ஏற்புரையை முடித்த பிறகு அவர் திடீரென தேசிய தொலைக்காட்சியில் நேரலையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அது பார்வையாளர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. மைக்ரோஃபோனை பிடித்துக்கொண்டு அவர் புன்னகையுடன், இன்று இரவு நான் செய்ய விரும்பும் இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. அனைவர் முன்னிலையிலும் என் முதலாளி கிறிஸிடம் நான் என் காதலை சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ், உங்களை கவனித்துக் கொள்ளவும் உங்கள் கடந்த கால வடுக்களை ஆற்றவும் எனக்கு ஒரு வாய்ப்பு தருவீர்களா? அவர் சொன்னதை நான் உள்வாங்குவதற்கு முன்பே அரங்கத்திலிருந்த அனைத்து கேமராக்களும் உடனடியாக என்னை நோக்கி திரும்பின. நான் மறுக்க இருந்தபோது சோஃபியா மேடையிலிருந்து கீழே இறங்கி என்னிடம் வந்து என் காதில் மெதுவாக, பாஸ், இதை பற்றி நாம் இன்று இரவு தனியாக பேசுவோம் என்று கிசுகிசுத்தார். அதை கேட்ட பிறகு நான் சொல்வதற்கு ஒன்றும் இருக்கவில்லை. நான் வெறுமனே புன்னகைத்து தலையசைத்தேன். நான் செய்த அந்த நொடியில் முழு அரங்கமும் பலத்த கைதட்டல்களால் அதிர்ந்தது. செய்தியாளர்கள் அந்த தருணத்தை படம்பிடிக்க முண்டியடித்ததால் கேமரா பிளாஷ்கள் அரங்கம் முழுவதும் இடைவிடாமல் மின்னின. உலகின் ஒவ்வொரு ஸ்பாட்லைட்டும் ஒவ்வொரு ஜோடி கண்களும் எங்கள் இருவர் மீதுதான் பதிந்திருப்பது போல உணர்ந்தேன். விழா முடிந்ததும் டஜன் கணக்கான செய்தியாளர்கள் எங்களைச் சூழ்ந்து கொண்டு கேள்வி மேல் கேள்விகளை கேட்டனர். அவ்வளவு நேரமும் சோஃபியா மென்மையாக என் கையை பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு கேள்விக்கும் கனிவான புன்னகையுடன் பதிலளித்தார். நான் மட்டும் அவர் அருகில் அமைதியாக நின்று அவரை பார்த்துக் கொண்டிருந்தேன். மிக நீண்ட காலத்திற்கு பிறகு என் வாழ்க்கை இறுதியாக சரியான பாதைக்கு திரும்பியதாக உணர்ந்தேன்.
மற்றும் இன்றைய வீடியோ இவ்வளவுதான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.